ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த வீடியோவில். அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு குக்கிங் சேனல் மாதிரி நான் வந்து கொண்டு போகாமல், ஏன்னா இப்போ குக்கிங் சேனல் அப்படின்னா நம்ம வந்து அந்த மேக் பண்ணுற அந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம காமிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய குக்கிங் சேனல் வந்து இப்போ வந்துருச்சு. இருந்தாலும் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக நான் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து நான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தது. அதாவது காளான் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது வந்து நான் காளான் பிரியாணி செய்கிறதுக்காக வந்து வெங்காயத்தெல்லாம் தோல் உரிச்சிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு அது வந்து நம்ம 1 பை 1 நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நான் வந்து கடலெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கடலெண்ணெய் வந்து ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு 2-3 முந்திரி பருப்பு இருந்துச்சு, அதையும் நான் வந்து இஞ்சி பூண்டோட வந்து சேர்த்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி அதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த லீஃபு இது எல்லாமே போட்டு எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காளானை வந்து நான் எப்போதுமே கறியாக இருந்தாலும் சரி, காளானாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சு தண்ணியில் காளானை போட்டு ஊற வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 4 தடவை 5 தடவை கழுவிட்டு அப்புறம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காளான் அப்படிங்கும்போது சில பேர் வந்து அந்த ஃபார்ம் மாதிரி வச்சு கூட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் வந்து காளான்கள் வந்து நமக்கு நிறைய இடத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அதனால் நான் வந்து எப்போதுமே அது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு நம்ம எப்போதும் மாதிரி காளானை போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசியை போட்டு உப்பு இதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து மல்லித்தூள் போட்டு, கொஞ்சோண்டு வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சு, அதையும் வந்து கொஞ்சமாக. நான் மேக்ஸிமம் மசாலா வந்து ரொம்ப போட மாட்டேன். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மசாலா வாங்கி, அது எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது, அதுக்காக தான் நான் வந்து போட்டேன். இல்லைன்னா வந்து நான் சாதாரணமாகவே கரம் மசாலா வந்து சும்மா சாதாரணமாக வந்து போட்டுவிட்டு மசாலா சேர்க்காமல் அது மாதிரி தான் நான் வந்து வதக்கி தாளித்து விடுவேன். இப்போது நம்ம வந்து இந்த காளானில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து நிறைய வந்து இருக்குது இதில். அதேமாதிரி வந்து பொட்டாசியம் வந்து நல்லா வந்து அந்த கண்டென்ட் வந்து நிறையாவே இதில் வந்து இருக்குது. நமக்கு வாழைப்பழத்தில் தான் வந்து பொட்டாசியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்வோம். ஆனால் இந்த வாழைப்பழத்தை விட இந்த காளானில் வந்து நமக்கு அதிகமாகவே இதில் வந்து இருக்குது. வாழைப்பழம் அப்படிங்கும்போது எனக்கு நான் வந்து படித்தது சயின்ஸில் வந்து படித்தது வந்து ஒரு இது ஞாபகம் வருது. நம்ம எப்போதுமே வந்து வாழைப்பழம் அப்படிங்கும்போது நைட்டில் நம்ம வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நைட்டில் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை வந்து சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழம்னா சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அது ஓகே. மற்றபடி நம்மளுடைய தூக்கத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு செரட்டோனின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த வாழைப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து படுக்கும்போது நம்மளுடைய தூக்கத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த செரட்டோனின் அப்படின்றது. அதில் வந்து வாழைப்பழத்தில் வந்து இருக்குது அந்த விஷயம். அதனால தான் நமக்கு வந்து நைட்டில் வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து நமக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே டாய்லெட் வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்றது இருக்குது. அப்போ வாழைப்பழத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமனார் வந்து இறந்துட்டார். அவர் வந்து திருச்சியில் பாலக்கரை போலீஸ் எஸ்ஐயாக தான் இருந்தார். பாலக்கரை ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து போலீஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் விஆர்எஸ் வாங்கி அப்புறம் வந்து அவர் இறந்துட்டார். இறந்து அதுக்கு அடுத்த வருஷமே எங்கள் மாமியாரும் வந்து இறந்துட்டாங்க. முன்னாடியே அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு 8 வருஷம் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா அம்மா இறந்து போய் 8 வருஷம் இவர் தானாகவே இப்போ இந்த வீட்டில் நாங்கள் இப்போ நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டில் தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். இவருடைய அந்த 8 வருஷ வாழ்க்கையில் மேக்சிமம் அவருடைய உணவு எதுவாக இருக்குன்னா வாழைப்பழம் தான். ஏன்னா இது கிராமம்தான், இருந்தாலும் பக்கத்துலலாம் வந்து குழம்பு சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நமக்கு 3 வேளையும் யார் கொடுப்பா? அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த வாழைப்பழம் தான் வந்து அதிகமான ஒரு உணவாக வந்து இவர் எடுத்துக்கிட்டது வாழைப்பழம் தான். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அப்போ அந்த வாழைப்பழத்தை விட நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் கண்டென்ட் வந்து இந்த இதில் வந்து இருக்குது. பொட்டாசியம் கண்டென்ட் வந்து இதில் வந்து இருக்குது இந்த கால்சியத்தில். அதேமாரி நம்ம லேடிஸ்க்கு வந்து அந்த செஸ்ட் கேன்சர் வந்து உண்டு பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காளானுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா கொலாஜின் வந்து இதில் அதிகமாக இருக்குது. கொலாஜின் அப்படின்னா என்னென்னா நம்மளை வந்து ஒரு இளமையாக வச்சுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வந்து அந்த கொலாஜன் அப்படின்ற ஒரு அந்த கண்டென்ட்டில் வந்து இருக்குது. அது வந்து இந்த காளானில் வந்து இருக்குது, அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லோ கலோரி வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கொழுப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு அதாவது வந்து கலோரிகள் அதிகமாக இருக்க உணவு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அந்த கொழுப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா வந்து சேரும். அப்போ இதில் குறைந்த அளவு கலோரி இருக்கிறதுனால நமக்கு இதில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இந்த காளானில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் வந்து வாங்கினது ஒரு பாக்கெட் தான். நான் வந்து சந்தையில் ஒரு பாக்கெட் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த ஒரு பாக்கெட் போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். இதில் வந்து நமக்கு குறைவான ஒரு விலையில் நல்ல அதிக ஒரு சத்து நிறைந்த ஒரு புரோட்டீன் உணவாக நமக்கு ஒரு குறைந்த கலோரியில் நமக்கு வந்து எல்லா அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவாக இந்த இது வந்து இருக்குது, காளான் வந்து இருக்குது. காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு சேர்த்து நான் சமைச்சிருக்கேன். எங்கள் பெரிய நாத்தனார் எங்கள் ஊரில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து புளி கொட்டைலாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு பாப்பாட்ட கொடுத்து டிஃபனில் போட்டு கொடுத்துடலான்னு கொஞ்சம் நிறையா தான் செஞ்சேன். நல்லா வந்திருக்கு. அடிக்கடி நம்ம வந்து காளான் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இது மாதிரி வந்து ஒரு புது வித ஒரு கண்டென்ட்டோடு எடுத்து நம்ம வந்து பேசலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ.